வணக்கம். இன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு உப்புமா. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா அதுக்கு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி அந்த அளவு போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆகிருக்கும். லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகி கோதுமை ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.